யூபியில் இந்த முறை ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடும் ரேபரேலி தொகுதி மற்றும் அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், ஸ்மிருதி இரானி ஆகியோர் போட்டியிடும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாக்குப்பதிவானது 3 மணி நிலவரப்படி 47.55% வாக்குகளே அங்கு பதிவாகி உள்ளன. இது தவிர ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் 44.90% வாக்குகளும், லடாக் பிரதேசத்தை பொறுத்தவரை அங்கு 61.26% வாக்குகளும் அங்கு பதிவாகி உள்ளன. யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீரில் குறைந்தபட்சமாகவும் லடாக்கில் அதிகபட்சமாகவும் வாக்குகள் பதிவாகி உள்ளன. இந்த ஒடிசா மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு சட்டமன்ற தேர்தலுடன் நாடாளுமன்ற தேர்தலும் நடைபெறுகிறது. அங்கு 48.95% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி உள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மொத்தம் உள்ள 80 தொகுதிகளில் 14 தொகுதிகளுக்கு இப்போது 5ஆம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவானது நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் 14 மக்களவை தொகுதிகளில் 47.55% மட்டுமே வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் மொத்தமுள்ள 48 தொகுதிகளில் 13 தொகுதிகளில் அங்கு வாக்குப்பதிவானது நடைபெறுகிறது. 13 தொகுதிகளிலும் நாட்டிலேயே குறைந்தபட்சமாக 5ஆம் கட்ட தேர்தலில் 38.77% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி உள்ளன. அதிகபட்சமாக மேற்கு வங்க மாநிலத்தில் 62.72% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி உள்ளன. பீகார் மாநிலத்தில் ராஷ்டிரிய ஜனதாதளம் மற்றும் காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கும் பாரதிய ஜனதா கட்சி, ஐக்கிய ஜனதாதள கூட்டணிக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவி வரும் பீகார் மாநிலத்தில் 5 மக்களவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. அதில் 45.33% வாக்குகளே பதிவாகி உள்ளன. ஒடிசா மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு பிஜு ஜனதாதளம், பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி இடையே மும்முனை போட்டி நிலவி வருகிறது. சட்டமன்ற தேர்தலோடு அங்கு மக்களவை தேர்தலும் நடைபெறுகிறது. 35 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 5 மக்களவை தொகுதிகளுக்குமான தேர்தலில் வாக்குப்பதிவானது 48.95% வாக்குகளே அங்கு பதிவாகி உள்ளன. ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் அங்கு இப்போது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ் மற்றும் பிஜேபி இடையே கடுமையான போட்டி அங்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நிலவுகிறது. அங்கு 53.90% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி உள்ளன. ஜம்மு காஷ்மீரில் 44.90%, லடாக் யூனியன் பிரதேசத்தில் 61.26%. 5ஆம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு சராசரியானது 47.53% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 3 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு அனைத்து மாநிலங்களிலும் விறுவிறுப்பாகவே நடைபெற்று வருகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் மட்டும் குறைந்தபட்சமாக 38.77% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மற்றபடி சராசரியாக 50%-ஐ நெருங்கக்கூடிய அளவில் 47.53% அளவுக்கு 5ஆம் கட்ட தேர்தலில் வாக்குகளாவது பதிவாகி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து 5 மணி நிலவர வாக்குப்பதிவு விரைவில் வெளியாக இருக்கிறது. இந்த முறை கடந்த முறையை விட வாக்குகள் மிக அதிக அளவில் பதிவாகும் என்று காலையிலேயே விறுவிறுப்பாக தொடங்கிய இந்த வாக்குப்பதிவின் மூலமாக தெரிய வருகிறது. 6 மணிக்கு சரியாக வாக்குப்பதிவு நிறைவடைகிறது. இதற்கு பின்னர் 5 மணி நிலவரம் வரும். அதன் பின்னர் 6 மணிக்கு வாக்குப்பதிவு, 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி கண்ணன்.